எவ்வளவு ஆண்டு காலத்தை நான் வீணடித்து விட்டேன். இன்றைக்கு நான் அந்த இயக்கத்திலிருந்து விலகி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வந்திருக்கிறேன். அரசியலின் அரிச்சுவடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடக்க இருக்கிற தேர்தலையும் வெற்றி பெற்று 7வது முறையும் நாம் தான் ஆட்சிக்கு வர போகிறோம். அதில் சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு அகங்காரத்தில் சொல்கிறேன், ஏதோ திமிரா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் திமுக தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாரா வழிகாட்டுறான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் தான். எவ்வளவு ஆண்டு காலத்தை நான் வீணடித்து விட்டேன். இன்றைக்கு நான் அந்த இயக்கத்திலிருந்து விலகி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வந்திருக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக அதற்கான காரண காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பல ஆண்டு காலம் நான் என்னுடைய அரசியல் நிலையை வீணடித்து விட்டேன் என்று இயக்கத்தோடு பேசினார். அவருடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டராக இருக்கிறார். ஆரம்ப காலத்திலிருந்து இயக்கத்தில் தொண்டராக இருக்கிறார். அவரோடு நான் தொலைபேசியில் என்று பேசுகிற போது அவர் அழுத நிலையை சொல்லுகிற போது அவரும் இங்கே அழுது உணர்ச்சியோடு இங்கே பேசினார். இப்பொழுதே நான் திமுகவுக்கு நல்ல பேச்சாளர் கிடைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். அரசியலின் அரிச்சுவடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா தொடங்கிய உடனே நான் தேர்தல் களத்துக்கு வந்துடல. 49 தொடங்கிய நம்முடைய இயக்கம் 57 தான் தேர்தல் களத்தில் போய் முதலாக நின்றோம். சட்டமன்ற தேர்தலில் திருச்சியில் மாநாட்டை கூட்டி அண்ணா அவர்கள் வந்த கழக தொண்டர்களிடத்தில் தோழர்களிடத்தில் ஒரு பெட்டியை வைத்து தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்பதை எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு நம்முடைய தோழர்கள் எல்லாம் எழுதி அந்த பெட்டியில போட்டு அதற்கு பிறகு அந்த பெட்டியை திறந்து அந்த சீட்டை எண்ணி பார்த்தபோது தேர்தலில் நிற்கலாம் என்று அதிகம் பேர் எழுதி போட்டார்கள். ஆக அதை ஏற்றுக்கொண்டு அண்ணா அவர்கள் தேர்தலில் நிற்க உத்தரவிட்டார். நின்றோம். 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். சட்டமன்ற உறுப்பினர்களாக 15 இடங்களில் வெற்றி பெற்று முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே 57 நுழைகிறோம். 50 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 71 தேர்தல் நின்றோம், வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 76 நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்று அற்புதமான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆட்சியை போல நடத்துவதற்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுடைய அன்போடு ஆட்சி பொறுப்புக்கு வந்தேன். நம்முடைய ஆட்சி இன்றைக்கு 6வது முறையாக நடந்து இங்கே மாவட்ட செயலாளர் சொன்னது போல் நாளைய தினம் 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தொடங்க போகிறோம். 5 வருஷத்துக்கு பிறகு நடக்க இருக்கிற தேர்தலையும் வெற்றி பெற்று 7வது முறையும் நாம் தான் ஆட்சிக்கு வர போகிறோம். அதில் சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு அகங்காரத்தில் சொல்கிறேன், ஏதோ திமிரா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் நான் துவக்கத்திலே சொன்னேன். அண்ணா அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினப்பவே சொன்னார், ஆட்சிக்காக இல்லை நாட்டு மக்களுக்காக. இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் திமுக தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாரா வழிகாட்டுறான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் தான். அப்படியே தப்பான ஒரு பிரச்சாரமே நடந்துச்சு தேர்தல் நேரத்தில். ஆனால் கலைஞர் வந்தார். எம்ஜிஆர் தந்தது சத்துணவு திட்டம், நான் தந்தது உண்மையான சத்துணவு திட்டம், முட்டையோடு கலந்த சத்துணவு கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாறு. புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு சில கட்சிகள் சில தலைவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிச்சயமாக வருவேன். அப்போது உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்பதை எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.